ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் கண்ணப்பா. இது ஒரு கமர்ஷியல் சாமி படம். இந்த படத்தை முகேஷ் குமார் சிங் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா விஷ்ணு மஞ்சு பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே. அப்புறம் இந்த படத்தை அவரோட அப்பாவான மோகன் பாபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி, நம்ம ஸ்கூல் டைம்ல புக்ஸ்ல சைவ சமயத்துல 63 நாயன்மார்கள் இருந்ததா படிச்சிருப்போம். அதுல முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஒரு கண்ணப்பர். அவரோட லைஃப்ல நடந்த அவரோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் கமர்ஷியலா கலந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட இமேஜினேஷனோட சில ஸ்டோரி அவுட்லைனையும் அந்த அவரோட லைஃப் ஸ்டோரியோட மெர்ஜ் பண்ணி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அவரோட ஸ்டோரியை எப்படி காட்டுறாங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி கலியுகத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது மகாபாரதத்துக்கு அப்புறம் இந்த டைம்ல ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியை 5 பகுதிகளா பிரிச்சு தனித்தனி தலைவர் இருக்காங்க. அந்த பகுதியிலேயும் கொஞ்சம் கூட்டமா மக்கள் இருக்காங்க. இவங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியோட தலைவரா சரத்குமார் இருப்பாரு. அவரோட பையன் தான் ஹீரோவான விஷ்ணு மஞ்சு. அவரு சின்ன பையனா இருக்கிறப்பயே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நரபலி கொடுத்ததுனால கடவுளே வெறுக்கிறாரு. சின்ன பையனா இருக்கும்போதே ஹீரோ கடவுளை வெறுக்கிறாரு. பெரிய பையன் ஆகியும் அதே மாதிரி தான் இருக்காரு. கடவுள் இல்ல, வெறும் கல்லு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாம டோட்டலா இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த 5 பகுதிகளில் ஒரு பகுதியில வாயுலிங்கத்தை சேஃபா வச்சு ஒரு சாஸ்திரி வணங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வாயுலிங்கத்துக்கு பாதுகாப்பா அந்த பகுதியில இருக்க மக்களும் இருக்காங்க. இந்த வாயுலிங்கத்தை அடையிறதுக்காக பெரிய படையோட இருக்க வில்லன் ஒரு சின்ன படைய தன்னோட தம்பி கிட்ட கொடுத்து போய் அந்த வாயுலிங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வில்லன் அவரோட தம்பி அந்த படையோட அந்த காட்டு பகுதிகளை நோக்கி வராரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த வில்லன் கேங்க ஹீரோ சமாளிச்சாரா இல்லையா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஹீரோ எப்படி கண்ணப்பரா மாறுறாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் கண்ணப்பா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஷெல்டான் சாவ் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ் நியூசிலாந்துல படமாக்கியிருக்காங்க. பட் படமா பாக்குறப்ப அப்படி தெரியவே இல்லை. சமமான புல் தரைவெளி, காடு, அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல வருது. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இன்ட்ரோல் பிளாக் கிட்ட ஒரு சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாம படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த வாயுலிங்கம் பேஸ் பண்ணி சரௌண்டிங்ல நடக்கிற விஷயங்கள்னு எல்லா இடங்கள்லையும் ஒளிப்பதிவுங்கிற வகையில கேமரால சீன்ஸ் எல்லாம் சூப்பரா கேப்சர் பண்ணி படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்டீஃபன் தேவாசி செமையா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோல படத்தோட சீன்ஸை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல பேக்ரவுண்ட் மியூசிக் அட்டகாசமா பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் எடிட்டிங் ஆண்டனி அவரோட எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. பட் எடிட்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். அடுத்ததான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப ஆக்ஷன் சீக்வன்சஸ் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் தனியா தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸுங்கிற மாதிரி தனியா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவான விஷ்ணு மஞ்சு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இதுக்கு முந்தி அவர் நடிச்ச படங்கள் நான் பார்த்ததில்ல. பட் இந்த படத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட அவரோட எமோஷனலான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹீரோயினான பிரீத்தி முகுந்த் அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம சரத்குமார், பிரபாஸ், அக்ஷய்குமார், மோகன்லால், அப்புறம் காஜல் அகர்வால்னு படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஒன்ஸ் பிரபாஸ் என்ட்ரி ஆன பிறகு படம் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பா ஆகுற மாரி சுவாரஸ்யமா போக ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு நல்ல பக்தி படத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல எமோஷனலா அதை சூப்பராகவே லாஸ்ட் 20 மினிட்ஸை கொண்டு போயிருந்தாங்க.
ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் ஓவரா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் கொண்டு போயிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான் கண்ணப்பர் அவரோட ஸ்டோரி பேஸ் லைனோட கொண்டு போற சாமி படமா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவர் கமர்ஷியலா போனதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனை எனக்கு பட்டது இந்த படத்தோட லென்த் டியூரேஷன் தான். ஏன்னா படம் 3 hours கிட்ட ஓடுது. இவ்வளோ லென்த்தா இந்த படத்தை எடுத்திருக்க தேவையில்லையோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க கொஞ்சம் கமர்ஷியல் போர்ஷன்ஸை குறைச்சிட்டு அழகா இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல பக்தி படத்தை பார்த்த ஃபீலை கொடுத்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை பார்த்த ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். இதுதான் எனக்கு எடிட்டிங்ல இருந்த ஒரு பிரச்சனையா பட்டது. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்மாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொஞ்சமா சுவாரஸ்யமாகி லாஸ்ட் 20 minutes நல்ல ஒரு எமோஷனல் பக்தி படத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற ஆடியன்ஸுக்கு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கொஞ்சம் கிளாமரா காட்டியிருக்காங்க. அந்த கிளாமரை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.